ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் தாம்பரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. அதுவும் தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஷார்ப்பாக ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸில். ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. தாம்பரம் பொறுத்த வரைக்கும் இங்கே லேண்டு வீடு வாங்கணும்னா நீங்கள் 7-8 கிலோமீட்டர் போய் ஆகணும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் 2-3 கிலோமீட்டர் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் பஸ் போகிற ரோடு. வெஸ்ட் தாம்பரத்தில் தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் ரோட்ல இருந்து ஷார்ப்பாக ஜஸ்ட் நடந்து போகக்கூடிய தூரமாகிய வெறும் ஒரு 400 மீட்டர்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சூப்பர் ப்ராஜெக்ட் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்கு. ஆல்ரெடி நல்ல டெவலப்ட் ஏரியாவில் தான் இந்த குட்டி லேஅவுட் அமைஞ்சிருக்கு. மக்களே, நம்ப மாட்டீங்க, பஸ் விட்டு இறங்கினா ஸ்ட்ரைட்டு ஒரு லெஃப்ட், அவ்வளோதான் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் ரீச் ஆயிருவீங்க. செம்ம அப்ரோச்சிங்க, சூப்பராக இருக்குது. வாங்க இந்த ப்ராஜெக்ட்டை பத்திரமா தான் விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல சூப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் தினமும் ஒன்று நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் டாப் பண்ணுங்கள். சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லாருக்குமே நம்ம சேனல் வீடியோஸ் ஒன்றுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க ப்ராஜெக்ட்டை பார்த்துருவோம். இதுதான் வெஸ்ட் தாம்பரமில் உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் இந்த லொக்கேஷனில் நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் பார்க்குற தூரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்க ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் நம்மளோட கம்யூனிட்டி அமைஞ்சிருக்கு. நோட்டீஸ் பண்ணிக்கிங்க, மெயின் ரோட்லேருந்து 400 மீட்டர்ஸ், நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து 400 மீட்டர்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க ஏரியாவில் அழகான ஒரு குட்டி லே அவுட்டு. இதில் வெறும் 5 பிளாட் மட்டும் தான் இப்போ வேக்கண்ட்டில் இருக்குது. மற்ற எல்லாமே சோல்ட் அவுட்டுங்க. சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவோட வந்திருக்க இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 30-40 பிளாட்டுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது வெறும் 5 பிளாட் தான். இப்போ வந்தால் கூட எல்லா ஃபேஸிங்லையும் பிளாட் கிடைக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட்டுகள் மல்டி ஆப்ஷன்ஸில் இருக்குது. அதுவும் பக்காவான கான்கிரீட் ரோட் ஃபார்மேஷனோட அழகான கேரட் கம்யூனிட்டிக்குள்ள. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ஃபுல்லி சரௌண்டட் பை காம்பவுண்டு, கான்கிரீட் ரோடு, நீங்கள் உடனே வீடு கட்டி குடி வரலாம். அந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேரட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு பிளாட்டுகள் கிடைக்குதுங்க. இங்கே நீங்கள் தாம்பரமில் இன்னும் அரௌண்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ள ஒரு லேண்ட் வீடு பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சைட்டை நிச்சயமாக ஒரு விசிட் அடிச்சிருங்க. ஏன்னா சைட்டு உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடுங்க எல்லாமே நம்ம சைட்டுக்கு ஒட்டுறாப்புல தான் இருக்க வீடுங்க. இதோ அதுதான் மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்புங்க. தெரியுது பாருங்க, வண்டி கிராஸ் ஆகுது இல்லையா? இங்கேருந்து ஜஸ்ட் பார்க்குறோம். அதோ அந்த வீடு நம்ம காம்பவுண்டுக்கு ஒட்டுறாப்புல இருக்க வீடு. அவ்வளவுதான். எவ்வளோ க்ளோஸ் தெரியுதா உங்களுக்கு மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்பு? தாம்பரம் சைடில் பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலேயே ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு ரோட் ஃபார்மேஷன், கனெக்டிவிட்டி, அப்ரோச் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பர் சைட் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவுட்டரிங் ரோடு, அது தெரியுது பாருங்க, ஃப்ளைஓவர் கிராஸ் ஆகுதுல வண்டிங்க. இந்த லொக்கேஷன் இருந்து நம்ம சைட் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வேற வந்துருதுங்க. ஸோ அவுட்டரிங் ரோட் கனெக்டிவிட்டியுமே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் சான் அகாடமி இருக்குங்க. இது இங்கே லேண்ட்மார்க். இதுல இருந்து ஷார்ப்பாக ஒரு 800 மீட்டர்ஸ்ல நம்ம சைட் வந்துருதுங்க. வெஸ்ட் தாம்பரம் பொறுத்த வரைக்கும் டிஎம்ஜி காலேஜ், சாய்ராம் காலேஜ், தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், குட் எர்த் ஸ்கூலு, நிறைய லைலா ஸ்கூலு, இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ரோட்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடும். இருந்தாலும் வெஸ்ட் தாம்பரம் அப்படின்றதுனால இவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த லொகேஷன் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். நம்ம சைட் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 3 to 3.5 கிலோமீட்டர் வந்துடும். அது வேறு விஷயம். நியர்பை காலேஜஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல வர மக்களே. ஓகேங்களா? வெஸ்ட் தாம்பரம் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை மக்களுக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அது என்னன்னா ஃப்ளட் வந்து வெறியா வச்சு அப்படின்ட்டு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், மறுக்கல. ஆனா மொத்த மேற்கு தாம்பரம் ஒன்றும் ஃபுல்லாலாம் முழுகலங்க. இதுலயுமே நிறைய ஏரியா சேஃபாக தான் இருந்துச்சு. அதுல ஒன் ஆஃப் த ஏரியா தான் இது. இந்த லொகேஷன்ல குறைஞ்சது ஒரு 4-5 பேர்கிட்ட நான் என்கொயரி பண்ணியிருப்பேன். இவங்க எல்லாமே இங்கேயே வீடு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டதை மழை டைம்ல எப்படி இருந்துச்சு, என்ன ஏது அப்படின்ட்டு. அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நான் இதே ஏரியாவில் என் வீட்டில் தான் சார் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெஸ்ட் தாம்பரம் இன்னமும் தண்ணி வந்துச்சு தான், பட் இந்த ஏரியா சேஃபாக தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லொகேஷன் சேஃப் தான் நான் விசாரிச்சல தெரிஞ்சுக்கிட்டேன். தாராளமாக நீங்களும் வந்து விசாரிச்சு பார்த்தே வாங்கலாங்க. ஸோ தாம்பரத்தில் ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர்லாம் சைட்டு வேறு எங்கேயுமே இல்லை. பிளாட்டு வீடு பார்க்குறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 7-8 கிலோமீட்டர் தான் போகணும் தாம்பரம் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த லேஅவுட்டில் மட்டும் வெறும் ஒரு 5 பிளாட் மட்டும் ஆப்ஷனில் இருக்குது. பார்த்துக்கோங்க. 30-40 பிளாட்டில் எல்லா பிளாட்டும் வித்துருச்சு. தண்ணி வந்த ஏரியாவில் யாரும் வாங்கியிருப்பாங்களா? இப்போ 5 பிளாட் மட்டும் தான் இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் தாம்பரம் மெப்ஸுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஐடி காரிடார் பக்கத்தில் இருக்கிறது. அதே 5 கிலோமீட்டரில் பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க்கும் நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவுமே ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஜிஎஸ்டி ரோட பிடிச்சிங்கன்னா கனெக்டிவிட்டிஸ்க்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த லொக்கேஷனில் தான் உங்கள் பட்ஜெட்டில் பிளாட்டுகள் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3300 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. தாம்பரத்தில் ரோட்டில் இந்த 3.5 கிலோமீட்டரில் ஒரு லேஅவுட்டில், அதுவும் சூப்பராக டெவலப்ட் ஆகிருக்க ஒரு லேஅவுட்டில் உங்களுக்கு வெறும் 3300 ரூபாய்க்கு பிளாட் அப்படின்றது எங்கேயுமே கேட்கப்படாத ஒரு விஷயம். அதனால மிஸ் பண்ணாதீங்க. இப்பெல்லாம் குடுவாஞ்சேரியில் ரோட்ல இருந்து 5 கிலோமீட்டர் போனாலே உங்களுக்கு ரேட்டு 3000 ரூபாய்க்கு மேல. அப்படி இருக்கும்போது தாம்பரத்தில் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர்ல 3300 ரூபான்றது இதை விட பெஸ்ட் பிரைஸ்ல எங்கேயுமே லேண்ட் கிடைக்காதுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் இருக்கு. வாங்க, இஷ்டப்பட்ட பிளாட்டை சூஸ் பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இருக்கிறது 5 பிளாட் தான். நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறது டைரக்டா ப்ரமோட்டரோட நம்பர் தான். அவங்களே கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா சைட் விசிட் வந்து பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே பேசி பார்த்து முடிச்சுக்கோங்க. 5 பிளாட் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. யோசிக்கங்க
ஒன்றும் இல்லை, ஏரியா சேஃபு 100%, கனெக்டிவிட்டி அண்ட் அப்ரோச் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டிய ஒன்று தான் பாக்கி. தாம்பரம்ல 3.5 கிலோமீட்டரில் வெறும் 3300 ரூபாய்க்கு லேண்டு கிடைக்கிறது இங்கே மட்டும்தான். அதுவும் 5 பிளாட் மட்டும்தான் இருக்குது. டோன்ட் மிஸ் இட் மக்களே. கூடவே வீடியோக்கு லைக் போடுங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல் வர காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.